ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. இப்போவுமே சில்க் த்ரெட் பேங்கிள் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் எடுத்து பிஸ்னஸாக பண்ணுறப்போ நல்ல இன்கம் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ரொம்ப வளன்னு போகாமல் நான் சிம்பிளாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பேங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப்பில் இருக்குது. ஒன்று ஃப்ளாட்டு, இன்னொன்று ரவுண்ட் ஷேப்பு. மொத்தம் இதில் 1 கட் பேங்கிள், 2 கட் பேங்கிள், 4 கட் அண்ட் 8 கட்டுன்னு சொல்லுவாங்க. 1 கட் பேங்கிள் அப்படின்னா இந்த மாதிரி 1 கட்டாக இருக்கும். 2 கட் பேங்கிள் அப்படிங்கிறப்போ இதில் ஆஃபாக இருக்கும். அப்புறம் 4 கட்டுங்கிறப்போ அதில் ஆஃப், அப்போ 8 கட்டுங்கிறப்போ அதில் ஆஃப், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போது கிளாஸ்க்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் பேங்கிள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேங்கிள்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு, நெக்ஸ்ட்டு க்ளூ பென்னு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ, B7000 க்ளூ, இந்த மாதிரி கட்டர், அப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸ். இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் நிறைய ஷேப்பில் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் சில்க் த்ரெட்டை எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம பேங்கில் எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி, இதுதான் ரேப்பிங்னு சொல்லுவாங்க. த்ரெட்டை ரேப் பண்ணுறது, இதுதான் த்ரெட் ரேப்பிங்னு சொல்லுவாங்க. த்ரெட்டை ரேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் பேடோ இல்லை ஏதாவது ஒரு இது எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ ஸ்டாண்ட்ஸாக எடுக்கணும் அப்படின்னா, பேங்கிள்ஸை பொறுத்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி 1 கட் பேங்கிளாக இருந்தது அப்படின்னா 30-35 வைக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் பேங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மினிமம் 20-25 அவ்வளோதான் வைக்கணும். ஓகேங்களா. 35க்குள்ளே எடுக்க பாருங்கள், அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ எப்படி நம்ம த்ரெட் ரேப் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி கையில் சில்க் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் 2 வாட்டி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்போ இந்த எட்ஜில் வச்சு இப்படி கொண்டு இந்த லாஸ்ட் எட்ஜில் கொண்டு வரணும். அதே மாதிரி இப்படி திருப்பி அதே மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி லாஸ்ட் எட்ஜில் இப்படி கொண்டு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 30 வாட்டி சுற்றி எடுக்கணும். நான் ஃபுல்லாக சுற்றிட்டு காமிக்கிறேன். இப்போது ஃபுல்லாக நான் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ நான் எடுத்திருக்கேன். ஓகேவா. ஃபேப்ரிக் க்ளூ இப்போ நார்மலாக த்ரெட்டை இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு நம்ம த்ரெட் கட் பண்ணுறதுக்கு கட்டர் வச்சுருப்போம். இந்த கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் முடிஞ்ச அளவு எக்ஸாம் பேடை கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா. நல்லா இப்படி பண்ணிவிட்டு இப்போது நம்ம பேங்கிளில் நம்ம த்ரெட்டு ரேப் பண்ண போகிறோம். எதுக்காக நான் அகலமான எக்ஸாம் பேட் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அகலமான எக்ஸாம் பேட் எடுத்தால் தான் அந்த த்ரெட்டு நீங்கள் ஒரே சுற்ற முடியும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாதியாக சுற்ற முடியும். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸில் சுற்றுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி உங்களால் பண்ணால் நீட்டாக வராது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம உள் பக்கம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ த்ரெட்டை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 or 3 minutes உள்ளே வச்சுட்டு 2 or 3 minutes அதாவது காய விட்டுருங்க. காய விட்டுட்டு இப்போ நான் சுற்றுறேன் பாருங்கள். இப்போ த்ரெட் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பட்டையாக வச்சுக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி பட்டையாக வச்சு நம்ம சுற்றணும். இந்த மாதிரி பட்டையாக நல்லா இழுத்து சுற்றணும். இழுத்து நம்ம சுற்றினா தான் அந்த நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும்.
இந்த மாதிரி எல்லா த்ரெட்டையும் ஒன்றா எடுத்து இப்படி இழுத்து நல்லா சுற்றணும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்து வராது. முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். முடிஞ்ச அளவு ஒரு 20-25 பேங்கிள் நீங்கள் ரேப் பண்ணி பாருங்கள். அப்புறம் டிசைன்ஸ் எல்லாமே பின்ட்ரெஸ்ட்டு, கூகுள், இப்போ ஜெமினி, அப்புறம் ChatGPT அந்த மாதிரி நீங்கள் வேறு எதுலையாவது கேட்டிங்க அப்படின்னா அதுவே டிசைன் வந்து தரும். அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் ஆர்டர் கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் வந்து அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து த்ரெட் பேங்கிள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒவ்வொரு நீங்கள் வந்து எவ்வளோதுக்கு எவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளோதுக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறையா வருவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக த்ரெட் ரேப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக த்ரெட் வந்து ரேப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல் கேப்பு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த த்ரெட்டை வந்து இழுத்து பிடிச்சிக்கோங்க. நான் எப்படி இழுத்து பிடிக்கிறேன்னு பாருங்கள். உள்ள பேங்கிள் வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து ரேப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. அந்த கட்டை விரலை வச்சு மேலே பேங்கிளும் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு உள்ளே வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ இல்லை B7000 க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணிவிட்டு நான் எப்படி பேங்கிள் உள்ளே வந்து விடுறேன்னு பாருங்கள். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி த்ரெட்டை விட்டுட்டு இது நல்லா 1 டே ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுருங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ண விட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் இருக்கணும். பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக உள்ள பேங்கிள் தெரியாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து பேங்கிள் ஃபுல்லாக வந்து த்ரெட் வந்து ரேப் பண்ணி வந்து எடுக்கணும். அதாவது இந்த மாதிரி இது வந்து எனக்கு அந்த த்ரெட்டு வந்து கரெக்டான பிராண்ட் வந்து எடுக்கலைன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணுறப்போ மிஸ்டேக்ஸ் வரும். இல்லை அப்படின்னா த்ரெட்டு மேலே நீங்கள் ரேப் பண்ணிங்கனாலும் இந்த மிஸ்டேக் வரும். ஓகேங்களா? நல்ல பிராண்டாக யூஸ் பண்ணுங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக த்ரெட்டு வந்து ரேப் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு குந்தன் ஸ்டோன் எப்படி அட்டாச் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் அந்த கலருக்கு ஆல்டர்னேட்டிவாக இல்லை அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்துக்கோங்க. இதில் நிறைய வேரியேஷனில் குந்தன் ஸ்டோன் வந்து இருக்குது. இன்றைக்கி நான் சிம்பிளாக டிசைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல்லாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்ளூ பென் இருந்ததுன்னா க்ளூ பென்னை வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பிகினர்ஸ்க்கு வந்து க்ளூ பென் இருக்காது அப்படிங்கிறதுனால கைட்டை வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதாவது ஒட்டி காமிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து ஒட்டியும் சேல் பண்ணலாம். இதுவே இதே மாதிரி இன்னொரு பேங்கிளுக்கும் நீங்கள் ரேப் பண்ணி இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அந்த 2 பேங்கிளுமே 80லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இப்போ நான் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒட்டிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து குந்தன் ஸ்டோனை வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் டிசைன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபுல்லாக டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட் பேங்கிளில் த்ரெட்டு வந்து ரேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி சிம்பிளாக, அப்புறம் இந்த மாதிரி சர்தூசியை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி 1 கட் பேங்கிள் எல்லாம் மேக் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணலாம். இந்த 1 கட் பேங்கிள் கூட உங்களுக்கு வந்து அதாவது இப்போ மேக் பண்ணி காமிச்சேன்ல, அதாவது இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அதே டிசைன் போட்டுக்கோங்க. இந்த டிசைன் தான் இங்குட்டு வந்து வரணும். ஓகேங்களா? சென்டரில் இந்த மாதிரி வரலாம். இல்லை அப்படின்னா இது சென்டரில் வந்து அங்குட்டும் இங்குட்டும் இந்த டிசைன் கூட இருக்கலாம். இதை கொஞ்சம் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் காய்ததுக்கு முன்னாடி எடுத்ததுனால அங்குடி இங்குடி அலங்குது. முடிஞ்சளவு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல பிராண்டடான க்ளூ, சில்க் த்ரெட்டு, அப்புறம் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் எல்லாமே பிராண்டடாக வாங்குங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு வேஸ்ட்டு பேங்கிளில் சில்க் த்ரெட்டு வந்து வாங்கி நல்லா ரேப் பண்ணி பாருங்கள். அப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் மெட்டீரியல் வந்து வாங்கினா போதுமானதாக இருக்கும். அதிகமாக மெட்டீரியல்ஸ் வந்து வாங்காதீங்க. ஓகேங்களா?
இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஜும்கா எப்படி ஈஸியாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். பாய். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.